வணக்கம். நம்ம நிறைய புத்தகங்கள் நான் வாசிக்கிறது உண்டு. அந்த புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். சின்ன சின்ன சில விஷயங்கள் நம்ம மனச தொடும். அதே மாதிரி எவ்வளோ பேர் இந்த காலத்தில எத்தனை விமர்சனங்கள தாண்டி பெரிய தலைவர்களாகவும், பெரிய பெரிய பர்சனாலிட்டீஸாகவும், நல்ல திறமைசாலி புகழ்பெற்றவர்களாகவும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். அவங்களும் சும்மா சாதாரணமா அந்த வாழ்க்கை பாதைய கடந்து வரல. அவங்க தாண்டி வந்த எல்லா பாதையுமே கரடுமுரடான கற்கள் நிறைந்த பாதை தான். அந்த அந்த அவங்க தாண்டி வந்த அந்த கரடுமுரடான கற்கள் என்னன்னா, அடுத்தவங்களுடைய சொல், விமர்சனம், கேலி, நையாண்டி, கிண்டல் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க அத மைண்ட்ல போட்டுக்காம அவங்களுடைய இலக்கே குறின்னு சொல்லி வாழ்ந்திருக்காங்க. அப்படி வரும்போது, சில இடங்கள்ல அவங்க நகைச்சுவையா சில விஷயங்கள நம்மளோட பகிர்ந்துக்குவாங்க. ஸோ அது மாரி நடந்திருக்கு. அதே மாதிரி சில சமயங்கள் அவங்க என்னென்ன அந்த நேரத்தில முடிவு எடுத்தாங்களோ, அதுவே நமக்கு ஒரு பாடமாவும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாரி நான் படிச்ச சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். பொதுவாவே இது எனக்கு என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட வயசான அம்மா அம்மா, மாமியார், அப்பா அந்த மாரி இருக்கிறவங்களுக்காக தான் கேட்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு படிக்க முடியாமல்லாம் ஆயிடுது. ஸோ அவங்க நெறைய விஷயங்கள் இந்த மாரி வீடியோவா போட்டா நல்லா இருக்குமே! நீ செய்யலாமே! அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷுவலி இம்பேர்டு கொஞ்சம் முடியாதவங்க, இது யூஸ் பண்ண முடியாதவங்க, ரொம்ப யூடியூப் தள்ள முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் இது போட்டா, யாராவது வச்சு குடுத்தாங்கன்னா, இது சீரிஸ் மாதிரி அவங்க கேட்கலாம்ல. அதனால இதில பார்த்தா அவங்க கேட்டுக்கலாம். அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி நெறைய பேருக்கு வாழ்க்கைக்கு உந்துதலா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் பண்றேன். தேங்க் யூ. ஸோ இவர் தான் பிஆர் பந்துலுங்கிறவரு. இந்த பந்துலு இருக்கார்ல, அவர் ஒரு பெரிய அ தயாரிப்பாளர் அவரு. நடிக்கவும் செஞ்சிருக்காரு. நாடகத்துலலாம் நடிக்கவும் செஞ்சிருக்காரு அவரு. அது சோ உங்களுக்கே தெரியும். அவர் சோ. இவர் சோ. இவர் தான் பந்துலு, இவர் சோ. ஸோ இவங்கள பத்தின விஷயங்கள நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ என்னன்னா, இந்த பந்துலு ரொம்ப நிறைய படங்கள்ல தயாரிப்பாளராவும் எல்லாமே இருந்திருக்காரு. நாடகத்திலயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவரு. முன்னணி கதை தயாரிப்பாளரா இருந்திருக்காரு ஒரு காலத்தில. அதில் உழைப்பால ரொம்ப உயர்ந்த மனிதன் இவரு. அகம்பாவம், கர்வம் அதெல்லாம் கிடையாது. கோபம் வரும். ஆனா அந்த கோபம் கூட அவருக்கு அ ரொம்ப நேரம் நிக்காது. சீக்கிரமே அவர் அமைதியாயிடுவாரு. அவர் தன்னை கிண்டல் பண்ணாலோ, அவமரியாதை பண்ணாலோ, அவர் அத மனசுல வச்சுக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்டவர் அவரு. அவர் என்ன செய்வார்னா, எந்த வேலையும் ஒழுங்கா செய்யலன்னா தான் அவருக்கு ரொம்ப கோவம் வருமாம். அப்புறம் ரொம்ப ஆண்டுகளா அவர இப்ப சிறைத்துல இருந்ததுனால, நாம் இருவர் படத்துல அவர் பேசின வசனம், அவர் சொல்ற பாணி எல்லாமே நமக்கு நினைவுல வரும். அப்படி இருக்கும் ஒரு படப்பிடிப்பு தளத்துல அ அத சோ ரொம்ப அத கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு போல இருக்கு. ஸோ பேசினோனே அது யாரோ ஒருத்தர் போய் அவர்கிட்ட போட்டு குடுத்துட்டாங்களாம். போட்டு குடுத்தோனே அவர் கூப்பிட்டு கேட்டாராம், "என்னய்யா! என்ன ரொம்ப அ என்ன மாதிரியே பேசி பயங்கரமா கிண்டல் பண்றியாமே!" அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவரிடம் தகவல் சொன்னவொன்னே அவருக்கு சும்மா விளையாட்டுக்கு பண்ணி காட்டிட்டு இருந்தேன் சார் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அது சரி, மத்தவங்க என்ஜாய் பண்ணா போதுமா? நான் என்ஜாய் பண்ண வேண்டாமா? ஸோ எனக்கு அவரோட பண்ணி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் எவ்வளவோ மறுத்து சொல்லியும் அவர் பிடிவாதமா பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நான் கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் கிண்டல் பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கப்புறம் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவரும் ரொம்ப நல்லா நடிச்சு காட்டியிருக்காரு அவர் மாதிரியே. சொன்னேன், "என்னை பத்தி இன்னொரு கதை உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் எப்பவுமே ஒரு காட்சி நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூட டெவலப் பண்றதுக்காக அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். அத பத்தி எல்லாரும் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ராமநாதபுரத்தில ஒரு நாள் படப்பிடிப்பு. நான் உணர்ச்சிகரமான காட்சின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்ப எழும்பூர்ன்னு சொல்லுவோம்ல, அங்க டிக்கெட் எடுக்கும்போதே ரொம்ப என் மூட நல்லா அந்த சீனுக்காக நான் ரொம்ப டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணேன், டிக்கெட் கவுண்டர்ல இருந்துகிட்டு போய் விம்மி விம்மி அழுதுகிட்டே, "ஐயா! எப்படியாவது எனக்கு டிக்கெட்ட வாங்கி குடுத்துருங்க. எனக்கு ஒரு டிக்கெட் குடுத்தீங்கன்னா மறுக்காதீங்க. ஒரே ஒரு டிக்கெட் தான் குடுங்கன்னு" ரொம்ப ரயில்வே ஸ்டேஷனே கலங்கும்படியா கதறி கேட்டேன். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்களே, அது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கோ, இப்ப தெரிஞ்சுக்கோ. இனிமேல் கிண்டல் பண்றப்ப அதையும் சேர்த்துக்கோ. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாரும் ரசிப்பாங்க. அப்படின்னு சொல்லி நான் சொன்னதும், என்னை பற்றி பெரிதாக தகவல் எடுத்துச் சென்று அவரிடம் புகார் சொன்ன வரைக்கும் இப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா, அவர் என்ன போட்டுக் குடுத்தது என்னை பத்தி ஏதாவது திட்டுவாருன்னு தான் அவர் போட்டுக் குடுத்தாரு. ஆனா, அவர் என்ன திட்டல. அவர் எனக்கு இன்னும் நெறைய விஷயங்கள எடுத்துக் குடுத்தாரு. அப்படின்னு ஷோ ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ, அந்த மாதிரி தன்னை பற்றி நையாண்டி அத செய்றவங்கள நம்ம கிண்டல் பண்றத விட, நம்ம அத ரசிச்சுட்டு போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியாயிடும். ரசிச்சுட்டு அத அப்படியே லெட் இட் கோ அப்படிங்கிற மாரி விட்டுட்டு நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம அடுத்து நம்மள மூவ் ஆன் பண்ண முடியும். அடுத்த விஷயத்துக்கு நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். அதனால ஒரு உண்மையான பண்பு இந்த மாரி பெரிய ஆளுங்ககிட்ட நெறைய பேர்கிட்ட இருந்திருக்கு. இந்த விஷயத்த நீங்க ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி. வணக்கம்.